Hello guys, welcome back to my channel. YouTubeல ஃபைனலா நம்ம 100 subscriber ஏர்ன் பண்ணிருக்கோம். Thanks for your support. நார்மலா நம்ம மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜர் யூஸ் பண்ணுவோம். இதுல எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இந்த சார்ஜர்ல இருந்து வயர் மூலமா மொபைலுக்கு போய் பேட்டரிங்கிறது சார்ஜ் ஆகுது. இதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ஒரு சில மொபைல்கள்ல வயர்லெஸ் சார்ஜிங்ன்ற ஆப்ஷன் வந்து அடிஷனலா வருது. அது எப்படி எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம வோல்டேஜ்ங்கிறது அந்த மொபைலுக்கு போய் பேட்டரிங்கிறது எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதையும் ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனே இல்லாத ஒரு மொபைலை ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் உள்ள மொபைலா மாற்ற முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு ரெண்டு காயில் தேவைப்படும். ஒரு டிரான்ஸ்மிட்டர் காயில், ஒரு ரிசீவர் காயில். டிரான்ஸ்மிட்டர் காயில நம்ம பிரைமரி காயிலா எடுத்துக்கிடுவோம். ரிசீவர் காயில நம்ம செகண்டரி காயிலா எடுத்துக்கிடுவோம். இந்த பிரைமரி காயிலோட ரெண்டு எண்ட்லையும் நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த பிரைமரி காயிலோட மத்தியில ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது உண்டாகுது. அந்த இடத்துல நம்ம செகண்டரி காயில வைக்கும் போது உண்டாயிருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது அந்த செகண்டரி காயிலுக்கு கன்வெர்ட் ஆகி அதோட ரெண்டு எண்ட்லையும் வோல்டேஜ்ங்கிறது அவுட்புட்டா நமக்கு கிடைக்குது. காயில்லாம் வேற ஒண்ணும் இல்ல, இது இப்ப செம்பு கம்பி, இதை சுத்தி வச்சிருந்தோம்னா இதுக்கு பேர் காயில். இப்படித்தான் ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம்ங்கிறது ஒர்க் ஆகுது. இந்த மெத்தடை வச்சு ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் இல்லாத ஒரு மொபைலை வயர்லெஸ் சார்ஜிங் உள்ள மொபைலா மாத்தலாமா அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலையான்னு தெரியல, ஜஸ்ட் ட்ரை தான் பண்றோம், பார்க்கலாம். இப்போ நம்ம வயர்லெஸ் சார்ஜிங் இல்லாத ஒரு மொபைலை வயர்லெஸ் சார்ஜிங் உள்ள ஒரு மொபைலா மாத்துறதுக்கு நமக்கு ஒரு மொபைல் தேவைப்படுது. அதுக்கு எடுத்துக்கிட்ட மொபைல் தான் மோட்டோ G60. கரெக்டா? இதை இப்போ நம்ம கலட்டி நம்ம வயர்லெஸ் சார்ஜிங் உள்ள இன்ஸ்டால் பண்ணலாம். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மொபைலை கழட்டுறதுக்கு அப்படியே பேக் சைடில் திருப்பிங்கன்னா பேக் டோர் இருக்கும். பிளாஸ்டிக் டோருங்கிறதுனால நம்ம ஈஸியாக கழட்டிடலாம். பார்த்தீங்கன்னா மொபைலோட பேக் டோரை கழட்டியாச்சு. அடுத்தது ஸ்க்ரூவை கழட்டிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டு கவர் ஆயிருக்க ஷீல்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்டை கழட்டிட்டேன். பேட்டரி ஸ்ட்ரிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரெண்டு பின் இருக்கும். இந்த ஒரு பின்னில் 5 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மொபைலோட சார்ஜிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் ஆகிறதுக்கு பிரைமரி காயில், செகண்டரி காயில், ரெண்டு காயில் தேவைப்படும். பிரைமரி காயில் ஆல்ரெடி இந்த சார்ஜர்லேயே இருக்கும். இதுவும் ஸ்மார்ட் வாட்சோட வயர்லெஸ் சார்ஜர்லாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் செகண்டரி காயில் தான். அதுவும் நான் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது முன்னாடியே பார்த்த மாதிரி காப்பர் கம்பியை சுருள் வடிவில் சுற்றி தான் வச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம செகண்டரி காயிலாக எடுத்துக்கிடலாம். இந்த செகண்டரி காயில மொபைலோட சார்ஜிங் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி காயில் எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம சார்ஜிங் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிக்கிடலாம். அதுக்கு முன்னால் அந்த சார்ஜிங் பாயிண்டில் நம்ம லேசாக சால்டிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி லெட்டை ஏற்றிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த செகண்டரி காரோட ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம சார்ஜிங் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைனஸை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஷீல்டு எல்லாமே கிரவுண்டு தான். நம்ம இதில் எந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணிக்கிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் கனெக்ட் பண்ண போகிறேன்.
பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலோட ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்டை நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிப்பெல்லாம் மாட்டிக்கிடலாம். மொபைலோட சார்ஜிங் பாயிண்ட்ல நம்ம செகண்டரி காயில சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மொபைலை அசம்பிள் பண்ணிக்கிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டியாச்சு. பேட்டரி கனெக்டரில் பேட்டரி மாட்டியாச்சு. இப்போ மதர் போர்ட் ஷீல்டை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மதர் போர்ட் ஷீல்டை போட்டாச்சு, ஸ்க்ரூவை போட்டாச்சு. இப்போ பேக் டோர் மட்டும் அசம்பிள் பண்ணிக்கிடலாம். அதுக்கு முன்னால் இந்த காயில் பேக் டோரை அட்டாச் பண்ணிக்கலாம். டோரோட சென்டரில் வச்சு நான் அதுக்கு மேலே டேப்பு தான் போட போகிறேன், வேறு ஒன்றும் பண்ணலை. செகண்டரி காயில் நம்ம மொபைலோட பேக் டோரோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஈஸியாக மாட்டுறதுக்காக நான் ஒரு மேக்னெட் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பேக் டோரை மாட்டலாம். நம்ம பேக் டோர் மாட்டி முடிச்சாச்சு. சார்ஜர் தான் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலமாக. சார்ஜர் சிம்பிள் காமிக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங்னா என்ன, ஒயர்லெஸ் சார்ஜிங் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு நார்மல் மொபைலை கூட ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபோனாக மாற்றலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம ரெடி பண்ண ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபோன் பெர்ஃபெக்டாக சார்ஜ் ஏறுது. இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.